என்னடா எங்கேயோ போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? பக்கத்தில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுங்க. சரி போகலான்னு ரெடி ஆகும்போது அம்மா செம்ம திட்டு. இதை தான் போட்டு போவியா, எப்போ பாரு இதே ட்ரெஸ் தான் போடுவியா, ட்ரெஸ்ஸே இல்லையா, தான் அத்தனை ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கல, போட வேண்டியதானே அப்படின்னாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, தர்மி ஃபேஷன்ஸில் 4 சுடிதார் வாங்கினது ஞாபகம் வந்தது. எடுத்து போட்டேன், ஒவ்வொன்றா எடுத்து ட்ரை பண்ணேங்க. மெட்டீரியல் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. புது ட்ரெஸ் போட்டாலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படிம்பாங்க, இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த காசு மாலை இதெல்லாம் வச்சுருக்குல்ல, அது பார்க்குறக்கே எனக்கு வந்து மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். இனிமேல் தான் நான் போய் ஆல்ட்ரெல்லாம் பண்ணணும். ஆல்ட்ரு பண்ணி போட்டதுக்கப்புறமே இன்னும் ஃபிட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த டார்க் ரெட் கலர் மாதிரி டார்க் பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் இனிமேல் தான் ஆல்ட்ரு பண்ணும். பட் எனக்கு இது போட்டு பார்க்கும்போதே வந்து ஒரு நல்ல ஃபீல், கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு லேஸ் டிசைன் வந்து கால்லையும் கொடுத்துருக்காங்க. இதோட ஷாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்போனா நான் காலேஜ் படிக்கும் போது இருந்து ஃபுல் ஸ்லீவ் வச்சு, அதுவும் அந்த ஃபுல் ஸ்லீவில் கை கிட்ட வந்து அந்த ப்ரில் வர மாதிரி நிறையா வச்சு ஒயிட் கலர் பியூர் ஒயிட் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு. ஆனால் நான் கடைக்கு போய் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. ஏன்னா என் ஸ்கின் டோனுக்கு அந்த ஒயிட் கலர் செட் ஆகுமா கலைவாணின்னு என் மனசாச்சு என்கிட்ட கேள்வி கேட்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்ததே இல்லை. பட் ஸ்டில் இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி இவங்க ஷால் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சரி எடுத்து போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் நான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலருக்கு முன்னாடி ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஆனால் இடையில நிறையா கலர் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இந்த மாதிரி பியூர் ஒயிட்டில் ஒரு சாண்டல் அந்த மாதிரிலாம் நான் எடுத்ததில்லை. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து எனக்கு இப்போ இருக்கிற எல்லா மெட்டீரியல், டிஷ்யூ காட்டன் மெட்டீரியல்லாம் வந்து எல்லோரும் போட்டிருக்கிறத பார்த்து எனக்கும் ஆசை. சரி நானும் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு நினைப்பேன். சரி எங்கே இப்போ இருக்கிற நிலைமைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் கலைவாணி அப்படின்னு சொல்லி நானும் விட்டுருவேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு இந்த கலரும் இந்த எல்லோவும் இந்த க்ரீன் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்காட்டி இதை நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த 4 ட்ரெஸ்ஸுமே வந்து தர்மி ஃபேஷன்ஸில் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கும் தர்மி ஃபேஷன்ஸில் வந்து ட்ரெஸ் வேணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயிலு, அவங்கக்கிட்ட இருக்க கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நீங்கள் 1 by 1 பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்குது, ரொம்ப கம்மியான ரேட்லேயும் இருக்குங்க. அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கிறத விடவே வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டு. மறக்காமல் தர்மி ஃபேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். A few hours later. டேய் என்னடா இந்த பொண்ணு என்னடமோ சுடிதாரை போட்டு பார்த்துட்டு மறுபடியும் புடவையில் வந்து நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சுடிதாரெலாம் போட்டு பார்த்துட்டேன். பட் அதை ஆல்ட்ரு பண்ணணும் இல்லையா, அதனால் அதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு நம்ம பாரம்பரிய உடையான புடவைக்கு மாறிட்டேன். ஐயோ ரொம்ப ரோல் ஆகுதே. சரி பரவாயில்ல. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது, ஆதுக்குட்டி ட்ரெஸ் எப்படி இருக்குது, அவன் எப்படி இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆதுக்குட்டியோட மிக்கி மவுஸ் ட்ரெஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பியாச்சு. எங்க போறோம்? ஆமா கல்யாணத்துக்கு போலாம். எல்லாரும் வாங்க. போலாமா? நாங்கள் எப்படி இருக்கோம், 2 பேரும் க்யூட்டாக கிளம்பிட்டோமான்னு சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி புடவையை கட்டியிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த மேக்கப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பார்க்குறோம்ல இந்த லெஃப்ட் சைடில் ஒரு வீடு, இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு தான் கல்யாணம். ஸோ பக்கத்து வீட்டு பொண்ணு தான். ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ரொம்ப அதிகமாகலாம் பேசினதில்லை, பட் வந்து பேசினாலும் ரொம்ப பாசமாக பேசுகிற பொண்ணு. அதனால் சரி கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு போகணும். அங்கே போனதுக்கப்புறம் ஆதுக்குட்டி வந்து எல்லா பக்கம் திரும்பி பார்க்குறான். லைட்டு பார்க்குறான், டெக்கரேஷன் பார்க்குறான், யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறான், ட்ரோன் ஒன்று பறந்து வருது அதை பார்க்குறான். எல்லாம் அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு சரி இவங்க தான் அது பொண்ணு மாப்பிள்ளை, இவங்க தான் அந்த அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நல்லா மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு என் பையன் பசிக்குது சாப்பிட போகலாம் அப்படின்னா, என்னடா வேணும் அப்படின்னு மறுபடியும் கேட்டதுக்கு சாப்பிட போகலாம் வாமா அப்படின்னு சொல்லி சத்தத்தில் மறுபடியும் செய்கையில் செஞ்சு காமிச்சான். போகலாமா? ஸோ இதெல்லாம் புரியுது பாருங்களேன். இவன் ஒவ்வொரு வளர்ச்சியும் நான் வந்து அவனை பார்த்து ரசிக்கிறேன்.
நமக்கு இப்படி சொன்னால் காது கேட்காது, சைகையில் சொன்னால் தெரியும் சத்தத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக எல்லா அம்மாவுக்கும் ஒவ்வொரு குழந்தையோட க்ரோத்தும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. என்னடா இதெல்லாம் கூட இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு புரியலைனாலும் அம்மாக்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க குழந்தையோட க்ரோத்தை நம்ம ரசிக்கிறது. அதுக்கப்புறம் நல்ல வகை வகையான விருந்து போட்டாங்க. அதில் பிடிச்சது ஆதுக்குட்டிக்கு ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட் வந்து கருப்பட்டியிலையும் தேங்காயிலையும் போட்டு செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நினச்சா கூட எனக்கு அந்த டேஸ்ட் வந்து மனசில் இருக்குது. எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட்டாகவும் இருந்தது. கடைசியாக ஐஸ்கிரீமில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பூவை சுட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். பூவை சுட்டது நான் இல்லை, என் பையன்தான். அது அழகாக இருந்தது. அது அதோட தப்பு, அதனால தூக்கிட்டு வந்துட்டோம். அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்பா ஓகே, நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. The next day. அழகான கோலத்தை யார் இப்படி அலங்கோலமாக போட்டு வச்சுருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? நானே தான். எனக்கு சின்ன வயசில் நோட்டு புக்கு இந்த ரூல்டு நோட்டெலாம் கொடுத்ததும் பழைய போன வருஷத்தை நோட்டு எடுத்து 8 புள்ளி 5 புள்ளி 16 புள்ளின்னு எல்லா கோலமும் போட்டு பழங்கினேன் தான். ஊரில் 4வது 5வது படிக்கும்போதே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுங்காட்டி அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட டே இன் மை லைஃப்பில் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்திரிச்சதும் காலையில் எனக்கு முதல் வேலை சுடு தண்ணி காய வச்சு அதில் வந்து கருஞ்சீரகம் போட்டு குடிக்கிறது தான். அதை குடிச்சிட்டு இன்றைக்கி ஆதனுக்கு சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். அதில் இந்த மரவள்ளி கிழங்கு அவனுக்கு ஸ்நாக்ஸு கொடுக்கலான்னு சொல்லி அதை வாங்கியிருந்தேன். ப்ளஸ் கோவக்காய். மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, ரத்த சிவப்பணுக்கள் வாங்க அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளோட பிளட் ஃப்ளோ தான் உடம்புல எல்லா இடத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பிளட் ஃப்ளோவை சீராக்கி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து டாக்ஸிக்கான கொழுப்பு நிறையா இருந்து மரவள்ளி கிழங்கு போக்கிடுங்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்கள். மீன்வைல் உங்கள் ஃபேமிலியில் யாராவது கோவக்காயா ஐயோ வேணான்னு 10 தெருவு தள்ளி ஓடுவாங்கன்னா அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஏமா அந்த கோவக்காய் மறுபடியும் எப்போ செய்வா, நல்லா இருந்துச்சு மறுபடியும் செய்ய அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது எப்படி சிம்பிளாக செய்கிறது, சூப்பராக செய்கிறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். முதல் வந்து இப்போ நான் அந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு வறுக்கிறேன் இல்லைங்களா, இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா காய்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது வந்து எப்படி நீங்கள் எல்லா காய்க்கும் இந்த மேகி சீசனிங் பவுடர் வாங்குவீங்கள, அது மாதிரி வீட்லேயே செய்யலாம். ஆனால் அது வந்து அது அஜினோமோட்டோ அதுன்னு போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட்டு சால்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த நிலக்கடலை, அப்புறம் வந்து கருவேப்பிலை கூட போடலாம், உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகா, சீரகம் இது எல்லாமே வந்து போட்டு வறுத்து நீங்கள் அதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுடர் டப்பா ஒரு கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா காய்கறிகளுக்கும் நீங்கள் அதை வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அதில் போட்டு விட்டு ஒரு பரட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பாட்டுக்கு பண்ணிச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், அப்படியே அள்ளி சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரியாலி சொல்கிறேன். இது வந்து எனக்கு சென்னையில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு அக்கா வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அக்கா அந்த மாதிரி செஞ்சு கொண்டு வந்தாங்க. எனக்கு கோவக்காய் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணும்போது சொடெக்ஸோவில் அந்த கோவக்காய் கொடுப்பாங்க. அந்த காய் கொடுத்தாலே நான் அதை எடுக்கவே மாட்டேன். ஆனால் அந்த அக்கா செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோவக்காய் பொரியல் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இதை நான் அடிக்கடி செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்லி நம்ம சமையல் விளாக் போடுறது இல்லைங்காட்டி உங்களுக்கு தெரியல. பட் இது ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோவக்காய் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து பீட்டா கேரோட்டின் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு டேஞ்சரான சுச்சுவேஷன் ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் கோவக்காய் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். கோவக்காயே வேணாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறவங்ககிட்ட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் மறக்காமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அது போக்குறதுக்கும் நம்மளோட நர்வ் சிஸ்டம் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த சத்து இது எல்லாமே முக்கியமாக இருக்குது. அதனால் நீங்கள் மறக்காமல் கோவக்காய் டெய்லியும் இல்லை உங்களால் முடிகிற டைமில் கிடைக்கிற டைமில் வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ஆதுக்கு இதுதான் நான் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆதனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் சாப்பிட உட்காந்தேன். காலிஃப்ளவர் குழம்பு தான் வச்சுருந்தேன். காலிஃப்ளவர் குழம்பும் கோவக்காய் பொரியலும் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. கோவக்காய் பொரியல் மட்டும் மதியமும் எடுத்து சாப்பிடும்போது அப்பா அது தீர்ந்து போச்சா, இன்னும் கொஞ்சம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிஜமாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கோவக்காய் வணக்கிடக்கூடாது. வெறும் எண்ணெயில் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு வணக்கினீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. சீரியஸாக நம்ம ரெசிபி பார்த்து நீங்கள் கோவக்காய் சமைச்சிங்கன்னா இந்த வீடியோவை தேடி பிடிச்சி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு ஐயோ இந்த அக்கா என்ன இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க இந்த ரெசிபி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னங்கிறது உண்மை புலப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க எப்படி விரும்பி சாப்பிட்டாங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா.